செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. நீங்கள் என்ன பண்ணாலும் புஷி வேறு லெவலு. விஜய் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் புஷிக்கு தெரியும். தாவேகாவுடைய பிரச்சனை காரணமே தாவேகா நிர்வாகிகள் தான். அதை ஒரிஜினல் என்ன தெரியும்? மூணுத்தையும் தூக்கி வச்சுக்கிங்க. இதே சத்தியம்பா, கீதை, பைபிள், குரான் மீது சத்தியம்னு சொல்லு. அது என்ன குரான் மீது சத்தியம்? பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் இல்லைன்னு தான் இப்போ பீகார் தேர்தல் தெரிஞ்சிச்சேன். சரி, விஜய்க்கு ரூட்டு போட போகிறாரு. விஜய் மேலே வெளியே வந்ததுன்னா ரூட்டில் போகிறதுக்கு. ஜெயலலிதா வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, இவர் ரூட்டு போட்டார். அன்னைக்கு ஆபத் பாந்தவனா குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இப்போ காஞ்சிபுரம் அங்கிள் மறுபடியும் வந்துச்சா இப்படி இந்த கிராஃப். ஏன்னா யதார்த்தத்தை ஏற்றுக்கிறவன் தான் தலைவன். அது கலைஞ்சிட்டு இருந்தது, ஜெயலலிதாட்ட இருந்தது. சரி, இப்போ ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 15 ஒரு கெடு கொடுத்துருக்காரு. சுனாமி வரப்போதான். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைய போறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. நாளை மறுதினம் இணைய போறதா சொல்றாங்க. அன்கன்ஃபார்ம்டா இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ராங் ரூமர்ஸாவே இருந்தாலும் தொலைக்காட்சிகள்லாம் கூட காலையில இருந்து அது வந்து ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. அப்படி நடக்கிற பட்சத்துல அதிமுகவிற்கு இது எந்த அளவிற்கு பலவீனமா அமையும், அண்ட் தாவேகாவிற்கு இது எப்படி பலமா அமையும்? ஏன்னா செங்கோட்டையன் வந்து அவரோட கிரெடென்ஷியல்ஸ் நமக்கு தெரியும். மூத்த அரசியல்வாதி அண்ட் பல அனுபவம் மிக்கவர். தாவேகா பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்பட வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு நல்ல கட்டமைப்பு இல்லை, தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ்டா இல்லை, மூத்த அரசியல்வாதிகள் துணை இல்லைன்றதை நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. இப்போ செங்கோட்டையன் போகிறது வந்து அது ஒரு பெரிய பலமாக அவங்களுக்கு அமையுமா? விஜயகாந்துக்கு வந்து எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அந்த மாதிரி இங்கே இருந்தாங்கன்னா விஜய்க்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படை தொடங்கியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. புஷி ஆனந்துக்கு இணையாக ஒரு பதவியை கேட்குறாரு, அநேகமாக கொடுத்துருவாங்க. புஷி ஆனந்தை மட்டுப்படுத்துவதற்காக ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு யுக்தின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், யுக்திலாம் கிடையாது, அவங்களுக்குள்ள உள்ள கோஷ்டி. அது வளர்றதுக்கு முன்னாடியே உள்ள கோஷ்டி இருக்குது. அப்போ புஷி ஆனந்தை பகைச்சிக்கிட்டு நீங்கள் கட்சியில் இருக்கிறதெல்லாம் காலம் தாண்டதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா புஷியை மீறி விஜய் யோசிக்கவே மாட்டார். நீங்கள் என்ன பண்ணாலும் புஷி வேறு லெவலு. விஜய் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் புஷிக்கு தெரியும். இது தற்காலிக வெற்றியாக இருந்தாலும் செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வராங்க. இன்னொன்று எப்படின்னா, கட்சிக்குள்ளே கொங்கு லாபி அதிகமாகுது. ஏற்கனவே அருண்ராஜ் இருக்கார், செங்கோட்டையன் வர்றார். அது ஒரு பார்ட்டுன்னு வச்சிங்களேன். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, செங்கோட்டையன் வருவதுனால் அதிமுகவிற்கு என்ன பலகீனம், தாவேகாவுக்கு என்ன பலம். வாக்கு சதவீதம் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 தொகுதிகளில் ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு பிரியும். ஒருவேளை செங்கோட்டையன் அந்த தொகுதியில் நிற்கிறாருன்னா வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஊடகங்கள் அதிமுகவுக்கு எதிராக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை பெருசாகி உருட்டுவார்கள். இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஓபிஎஸ்ஐ மிகப்பெரிய தலைவராக காமிச்சிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். மிஞ்சி போனால் அவர்கிட்ட 4 பேர் இருந்தாங்க, அதுலேயும் ஒருத்தர் போயிட்டார். இன்னொருத்தரையும் போக சொன்னார், இல்லை தலைவரை நான் அங்கேயே இருந்துட்டாப்புல ஐயப்பன். வைத்தியலிங்கம் ஏடிஎம்கே போகிறதா இருந்தது, என்ன காரணமாக தெரில இருக்கார். ஆனால் அநேகமாக அவரை கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே பலகீனப்படுத்துக்கு என்னென்ன வேலை பண்ணலாம். அப்போ செங்கோட்டையனே அவங்க திமுக பக்கம் இழுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க டிஎம்கே. இதுக்குள்ளே பெரிய ஒரு அரசியல்லாம் போகுது. ஈவன் பிஜேபி உட்பட ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் தாவேகா போங்க, டிஎம்கே போகாதீங்கன்ற அளவுக்கு பிஜேபி டாமினேட் பண்ணுற அளவுக்குலாம் போகுது. அப்போ பார்த்துங்க, இது ஒரு பார்ட்டு. செங்கோட்டையனுடைய அனுபவ அறிவு வந்து தாவேகாவுக்கு பயன்படுமா அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் எனக்கு என்னன்னு இருக்கிற பசங்க பாதி வேலைக்கு ஆகாது, மீதி ரவுடித்தனம் பண்ணோம், மீதி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருக்கும். இதில் எத்தனை வாத்தியார் வந்தாலும் என்ன ஆக போகுது? தாவேகா அந்த கதை தான். தாவேகாவுடைய பிரச்சனை காரணமே தாவேகா நிர்வாகிகள் தான். அது முதல் காரணம் விஜய். விஜய் வந்து தான் கட்சியை ஆரம்பித்த உடனே அந்த கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு போனோன்றதில் அவர் பக்கா ஃபெயிலியர். பொதுச் செயலாளராக புஷியை போட்டது மகா தவறு. உங்களுடைய மன்றத்தில் உங்களுக்கு டிக்கெட் விற்கிறதுல, மற்றதில் ஈவெண்ட்டு நடத்துறதுல,
சேரகர் யாரும் தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறதுல அவர் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இயங்குகின்ற ஒரு கட்சிக்கு பாண்டிச்சேரியை கொண்டு சேர்ந்த ஒருத்தர், தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டத்தை பற்றியும் தெரியாத ஒருத்தர், ஈவன் அவர் வந்து ஒரு ஏரியாவை வேறு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டவர் அவர். அந்த அளவு தான் அவருடைய நாலேஜ் இந்த இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவரை கொண்டு வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆக்குறாரு. அதுலேயே விஜயுடைய அந்த பொறுப்பு அப்படின்னு தெரியுது. இன்னொன்று, விஜய்க்கு பொலிட்டிக்கல் தெரியாது. கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு கட்சிக்கு அடிப்படை என்ன, மாநில நிர்வாகிகள், அடுத்து மாவட்ட நிர்வாகிகள், இன்னொன்று அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அந்த அணி இந்த அணி, அதுக்குடைய மாநில நிர்வாகிகள், இதுக்கு கீழே வரைக்கும் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கீழே வரைக்கும் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உள்ள ஒருங்கிணைப்பு, இது மாதிரி ஒரு செட்டப்போடு தான் கட்சி இயங்கணும். டிஎம்கேவோ ஏடிஎம்கே அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த செட்டப்பே இவங்க இன்ன வரைக்கும் வரல. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, கட்சிக்கு வெளியிலேருந்து ஆளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கட்சியில் அனுபவம் உள்ளவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தோன்னா அது பல பிரச்சனைகள் சந்திக்கும். ஒரு சின்ன கரூர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா, இப்போ சிபிஐ விசாரணை போய் உட்காந்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட வழக்கறிஞர் அணி மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறுமனே வழக்கறிஞர் அணின்னு சொல்லிட்டு யார் தூக்கி போட்டிங்கன்னா நடக்குமா? பிரச்சனையை சந்தித்தவர்கள் இருக்கணும். KS ராதாகிருஷ்ணன் இருந்தார், உங்களுக்கு ஆலோசகராக கூப்பிட்டீங்க, அவருக்கு பொலிட்டிக்கலாக தெரியும், பொலிட்டிக்கலில் நெருக்கடி வந்தால் என்னன்னு தெரியும், வெளிநாடுகளில் உட்பட பிரச்சனைகள் உட்பட அவருக்கு தெரியும், சட்ட ரீதியாக என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், தேர்தல் நடைமுறையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டா நீங்கள் அவருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். நீங்களே பொதுச்செயலாளர் இருந்துங்க, நீங்களே தலைவராக இருந்துங்க, ஆலோசகராக வச்சுக்கிட்டாலே நீங்கள் கேட்டு இயங்கலாம். சரி, இப்போ செங்கோட்டையனை எடுத்தது வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கலையா நீங்கள்? அதுதான் வரேன். பழகருப்பையா, ஜெயந்தி நடராஜன், இவர்கள் எல்லோரும் ஏன் சேரவில்லை? வந்தாங்கல்ல இவங்கெல்லாம், ஏன் அவங்க கட்சியில் சேரவே இல்லை? இவர்கள் எல்லாரும் விஜய் சந்திச்சார்ல. அண்ட் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் வச்சாங்க, ஏன் கட்சியில சேரலை அப்படிங்கிறதுக்கு. என்ன குற்றச்சாட்டு? தலைமையில வந்து சந்திக்க முடியல, அவரோட வந்து உரையாடல் இல்லை, ஒரு 4 பேர் மட்டுமே கட்சியை நடத்துறாங்க, அந்த குற்றச்சாட்டு தான் பெரும்பாலும் இருந்தது. பேசினா என்ன பிரச்சனை விட்டுறலாம்? பழகருப்பையோட அனுபவசாலி வேணும் உங்களுக்கு, ஜெயந்தி நடராஜனோட வேணும். இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அன்சங் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பேர் இவர்களால் ஒதுக்கப்பட்டு போனவங்க இருக்காங்க. வழக்கறிஞராக இருக்கலாம், பல துறைகளில் இருக்கலாம். இன்னும் சில பேர் கூட இருந்துக்கிட்டே மௌனமாக்கப்பட்டார்கள். சரி நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கிறாங்க. அப்போ யாருடைய ஆதிக்கம்? புஷி ஆனந்த். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச யாருமே கிடையாது. எல்லோரும் அதை ஒரிஜினல் என்ன தெரியும்? அங்கேயே உங்களுக்கு சும்மா கூட இருந்தீங்க, கூட இருந்ததுனாலே நீங்கள் இதாக ஆட முடியுமா? பிரசாந்த் கிஷோர் கூட இருந்ததுனால நீங்கள் இதுவா? பிரசாந்த் கிஷோரை ஒன்றும் இல்லைன்னு தான் இப்போ பீகார் தேர்தல் தெரிஞ்சிச்சே. நீங்கள் போய் ஒரு பொறுமை கூட இல்லாமல் அங்கே பெரிய பிரச்சனையாக்கி திருமாவளவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தினீங்க, முடிஞ்சிச்சு கதை. இங்கே வந்துட்டு என்ன பண்ணீங்க, 2-3 மீட்டிங்கு, ஒரு ட்வீட்டு முடிச்சு விட்டீங்க. நீங்கள் வாயை திறந்தாலே இதுதான் பேசினால குரான் மேலே சத்தியம்தான், 3த்தையும் தூக்கி வச்சுக்கிங்க. இதே சத்தியம்பா, கீதை, பைபிள், குரான் மீது சத்தியம்னு சொல்லு. அது என்ன குரான் மீது சத்தியம்? சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்குன்ட்டு ஒரு சில பலங்கள் இருக்கு. அது வந்து 9 முறை அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அப்படி இருந்தாலும் பலம் இருக்குமா? அப்படி இல்லை. அதை தவிர்த்து அவர் வந்து பிளானிங்ல ஹி இஸ் வெரி குட்னு சொல்றாங்க. எந்த பிளானிங்ல? ஜெயலலிதா இருக்கும் பொழுது டூர் பிளானிங்லாம் அவர் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் வந்து சொல்றாங்க. டூர் நல்லா போட்டு தருவார், ரூட் போட்டு. இப்படி வந்து பரவலா நிறைய பேர் பேசுறாங்க சார். ஸோ அவர் அங்க போறது ஒரு பலமா கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற ரீதியில. ஏன் நான் இவ்வளவு நேரம் இந்த கதை சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா வராம இவ்வளவு உருட்டுனா, இந்த கட்சி இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கட்சி மாதிரி இது. ஸோ யாரு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரு வந்தாலும் ஒன்றும் பண்ணாது, யார் பேச்சையும் கேட்காது. நீங்க ஜானு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பாப்புல, புஷி ஒரு பக்கம் இழுத்துப்பா, திடீர்னு ஜானும் புஷியும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, திடீர்னு ஆதவும் புஷியும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, திடீர்னு ஜானும் ஆதவும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இப்படி இந்த மாதிரி கலவை. இதில் ஒருத்தர் கம்முன்னு உட்காந்து வேடி பார்த்துருப்பா, எனக்கு நான் முதலமைச்சராக வரல எதுவும் சிக்கல் இல்லையே அப்படின்வாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தலைவரை, நாங்கள் எங்களுக்குள்ளே தான் அடிச்சிக்கிறோம், ரைட்டு என்னன்னா அடிச்சிக்கங்க, நான் முதலமைச்சராக மட்டும் சிக்கல் வராமல் பார்த்துக்கங்கன்னு. அவ்வளோதான். நான் அப்புறம் என்ன பண்ணோம், தலைவரை பக்காமாஸ், அதிரி புதிரி, பவள விழா பாப்பா, இந்த மாதிரி புது வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதை வந்து நீங்கள் மேடையில் பேசிட்டா போதும். அந்த அங்கிள் சொல்லுங்கள் தலைவரை, நமக்கு என்ன கெட்டு போச்சு, எல்லாம் வந்துச்சு. பழைய அந்த சூழ்நிலை நீங்கள் நல்லா பாருங்களேன்.
அங்கிள் போய் நாங்கள் கரூருக்கு பிறகு போய் உக்காந்துன்னு சிஎம் சார் நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா என் மேலே வேணா எடுங்க சிஎம் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொதுக்குழு சிஎம் சார் நீங்கள் வந்து இது பண்ணுங்க. இப்போ காஞ்சிபுரம் அங்கிள் மறுபடியும் வந்துச்சா இப்படி இந்த கிராஃப் இப்படியே வந்து இப்படி. ஏன் தலைவர்னா எப்போவுமே இதாக இருக்கணும். இந்த சின்ன பசங்க பண்ணுற காமெடி மாதிரி இந்த இதில் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும், அவ்வளோதான். சினிமா மாடுலேஷன் மாதிரி ஆடியோ லான்ச்சு பேசுகிற மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க ரசிப்பாங்க, பொதுமக்கள் அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கட்சியை நீண்ட காலம் கொண்டு போகணும். தோல்வி வந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்கணும். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு கூட இப்போ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா மீட்டிங் சேர்றாரு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களாம் வாங்கன்ட்டு வரும்போதே பிரச்சனைக்குள்ளே தான் உள்ளே போகிறார் அவர். நீங்கள் சொல்கிறீங்க அவர் 8 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் தான் ஏன் ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டார்? அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர் அமைச்சராக்குனாங்களா? எம்ஜிஆர் ஏன் அவர் அமைச்சராக்கவில்லை? ஜெயலலிதா தான் அமைச்சராக்குனாங்க. அதற்கு பிறகு அந்த அமைச்சரானப்போவே வீரப்பன் மேட்டர்லேருந்து பல பிரச்சனையில் அந்த ஆட்சிக்கு பெரிய கெட்டப்பேர் தான் வந்தது. ஜெயலலிதா பீரியட்லேயே அந்த 91 to 96 பீரியட்லேயே இவர் இருந்த காலகட்டத்தில் வீரப்பனுக்கு வந்து காட்டுக்குள்ளே இருக்காங்க. வீரப்பனை வந்து பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்ன போட்டாலும் வீரப்பனை வந்து பிடிக்க முடியல. அப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா இவர் வந்து இந்த மாதிரி இவங்களெல்லாம் தொடர்பு இருக்குதுன்ற மாதிரிலாம் வந்தது. இதில் அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் போச்சு இல்லை. இவர் வனத்துறை அமைச்சராக தான் நினைக்கிறேன். அங்கே வீரப்பனை பிடிக்க போகிறோன்னு அந்த மக்களுக்கு எதிராக வாட்சத்தி மக்கள் அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் தாக்குதல் பெரிய அளவில் நடந்தது. அப்போ இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் நல்லசிவன் வந்து வழக்கு தொடுக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, நான் அது வாச்சாத்தி மலை மேல் இருக்கிறது, நல்லசிவன் வயதானவர், அவர் எப்படி அவர்களை போய் சந்தித்திருக்க முடியும்னு கேள்வி, ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி வைக்கிறாராம். வாச்சாத்தி தலையில் வாழ்கிறது மலைவாழ் மக்கள், அது தரைப்பகுதியில் தான் இருக்குது. இவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய புத்திசாலி. அதற்கு பிறகு இவர் இருந்த காலகட்டங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கிங்க. ஜெயலலிதா சில பேரை வச்சுருப்பாங்க. ஜெயலலிதாட்ட இருக்கிறவங்கலாம் திறமசாலினா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வருடங்கள் ஓடுறதுனால இவர் வந்து பெரிய திறமசாலி அப்படிலாம் கிடையாது. 8 முறை எம்எல்ஏ இருந்தாலும் இப்போ ஜெயலலிதா பீரியடில் இவர் அமைச்சராக்குறாங்க. சுய ஒழுக்கம் இல்லைன்னு தான் தூக்குறாங்க. தூக்குன பிறகு அவங்க எந்த காலத்துலையும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அது. அவர் அமைச்சராகவே ஆக்கலை. உயிராக இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அமைச்சராக்கலை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவரை ஒரு மூத்த அமைச்சர்ன்ற மூத்தவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த முறையில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இவரை மீண்டும் கல்வி அமைச்சராக அவர் ஆக்குறாங்க. பெருசாக ஒன்றும் அதுலேயும் அவர் சாதிக்கலை. அதனால் அப்படியே இருக்கிறார். சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் நீக்கின போது இவர் வந்து மூத்த தலைவர்கள் ஒருத்தர். இவரும் முன்னாடி நின்று தான் நீக்கிறார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் இவர் பாஜகவுடைய அந்த ஆட்சியோட தொடர்ற ஆட்சியில் இவர் இருக்கார். அதற்கு பிறகு மேலும் 4 ஆண்டுகள் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் வெளியில் வர்றார். வெளியில் வந்துட்டு இப்போ சசிகலா டிடிவிலாம் ஒன்று சேரணும்னு பேசுகிறார். அப்போ நீங்களாம் உங்களுக்கு இது வர்றப்போ எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்காக பாதிப்பு வரும்போது இந்த மாதிரி விஷயம் தூக்கி பேசுவீங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கி இருந்து பண்ணதெல்லாம் என்னது? நீங்கள் சொன்னீங்கல்ல 8 தடவை அமைச்சர், 8 தடவை எம்எல்ஏ, 9 முறை எம்எல்ஏ. உங்களுக்கு யார் கொடுத்தா? ரெட்டையில தானே, அதிமுக தானே, எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி தானே. அந்த கட்சியை வீழ்த்துற வேலையை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் கூட சேர்றீங்கன்னா யாரை வீழ்த்த போகிறீங்க? சார், ஆனால் அவர் ஜெயலலிதா அவர்கள் பதவி பறித்த காலத்திலும் கூட அவர் வந்து தலைமைக்கு எப்பவுமே லாயலா இருப்பாரு அப்படின்ற ஒரு பேரு செங்கோட்டையனுக்கு இருந்தது இல்லை சார்? ஜெயலலிதாவை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு பதவி பறிப்பாங்க, கொஞ்சம் லாயலாக இருந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கையில் அவர் இருந்தார். அது ஒரு முக்கிய காரணம். இப்போவும் அப்படி தானே இருந்தார். இப்போ தான் நடுவில் இந்த பிரச்சனையில் தான் வந்து அவர் எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறார், ஏன் எடுக்கிறாருலாம் தெரியாது. இன்னொன்று, இவர் வெளியே போனால் இவருக்கு எதுவுமே நடக்காதுன்றது இவருக்கு தெரியும். பெரிய அளவில் எதுவும் சாதிக்கும். தோப்பங்கடச்சலம் போனார்ல, என்ன ஆச்சு? இன்றைக்கி போய் மாவட்ட செயலாளர் இருக்கார், அவ்வளோதானே. இது ஒரு பெரிய இயக்கம், இது ஒரு பெரிய இயக்கம். அதெல்லாம் ஒரு ஆள் 2 ஆள்லாம் போய்லாம் எதையும் அசைக்க முடியாது. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தேர்தல் தான் ஒவ்வொரு கட்சியுடைய இதையும் தீர்மானிக்கும். இவருடைய அனுபவம் என்ன, கட்சிக்குள்ளே இவருடைய அனுபவம் என்ன, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அமைச்சராக இருந்தார் எப்படி இருந்தாருன்னு சொன்னேன். கட்சிக்குள்ளே இவர் என்னென்ன வகையில் ஒரே ஒரு இது, ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பிரச்சார நேரத்தில் டூர் நல்லா அந்த ரூட் லிஸ்ட்டு நல்லா போடுவார். நடுவில் ஒரு தடவை இவர் அமைச்சிட்டாங்க. அப்போ இவர் அவங்களுக்கு ரூட் லிஸ்ட்டு சரியாக போட முடியல. நயினார் நாகேந்திரன் தான் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக போடல, குளறுபடினோன்னா மறுபடியும் இவரை கூப்பிட்டு போட சொன்னாங்க. இது சரி, விஜய்க்கு ரூட்டு போட போகிறாரு. விஜய் மேலே வெளியே வந்ததுன்னா ரூட்டில் போகிறதுக்கு. ஜெயலலிதா வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, இவர் ரூட்டு போட்டார். இங்கே அது கிடையாது இல்லை. இது ஒன்று. 2வது,
விஜய் இவர் கட்சிக்குள்ளே போகிறாரு. இவருக்கு வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியுமா? மாநில லெவலில் இவர் வந்து பெரிய தலைவரா? மாநில லெவலில் இப்போ எடப்பாடி எடுத்திங்கன்னா மாநிலத்தில் எல்லா மாவட்ட லெவலில் அவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயல் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இயங்குறது. இவர் அந்த மாதிரி ஏதாவது இயங்கியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. அதனால தான் அவர் வந்து பெரிய அளவில் சோபிக்க முடியல, ஒரு மாவட்டத்தோடு சுருங்கி போயிட்டார். சரி, இதெல்லாம் மீறி அவருடைய அனுபவம் வந்து தாவேக்காக பயன்படுதுன்னா நல்ல விஷயந்தான். புஷியை மீறி நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது. புஷி தான் மாவட்ட செயலர் நியமித்தது, பெரும்பாலான நிர்வாகிகள். நீங்கள் போயிட்டு செங்கோட்டையன் ஏதாவது பண்ணாருன்னா எதுவும் பண்ணாதன்றாங்க. அவர் சொல்லுவார் நீங்களே பரான்றாங்க. அப்போ அவர் அதிமுகவிலிருந்து எந்த காரணத்துக்கு போனால் நான் மதிக்கப்படவில்லை அதுன்னார்ல, அங்கே அதை விட பெரும் அவமானங்களை சந்திப்பார். சும்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த பத்திரிகைக்காரங்க ஊட்டிக்கிட்டு மாபெரும் தலைவர் இணைந்தார் இதற்கு பிறகு அதுன்னு தொகுதிக்கு 100 ஓட்டு அப்படின்னு வச்சா கூட அது கூட அவருடைய மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்னு தவிர செங்கோட்டையினால் மற்ற மாவட்டங்களில் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. கட்சிக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தி செல்கிற அளவுக்கும் கிடையாது. சரி, இப்போ ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 15 ஒரு கெடு கொடுத்துருக்காரு. சுனாமி வரப்போதான் உஷாரா இருந்துங்க. நீங்க எந்த கடலோரத்துல எங்க சரி, இப்போ எல்லாரும் இணைக்கிற முயற்சி இவங்க பண்ணல அப்படின்னா புது கழகம் உருவாகும்ன்ற ரீதியில அவர் பேசியிருக்காரு. 72 ஆரம்பிச்சார்ல, அக்டோபர் மாசம் இவர் டிசம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ற அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கா சார்? இருக்க சொல்லுங்க. நல்லா தண்ணியில ஊற வச்சு கோணி பை மாதிரி எடுத்து வச்சுக்கிறாப்புல, அவ்வளோ வெயிட். மொத்தமே 3 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் 4 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் போயிட்டாரு. இவரே தான் வழி அனுப்பிச்சு வச்சாரு, போயிட்டு வர அசான்னு. தெரியும்ல, நீங்கள் ஓபிஎஸ் பாருங்க, 2017 ஒன்றும் இல்லாமல் போனவர். பிஜேபி தான் கொண்டு வந்து உள்ளே திணிக்கும் போதே அவருக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை செய்யலை. இதே உருட்டு தான் உருட்டிகிட்டு இருக்காரு. வெளியேறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை ஒரு அறிவு வேணும்ல. அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கட்சியில் மூத்த தலைவர், உங்களுக்கு செகண்ட் லெவல் பொசிஷன் கொடுக்குறோம், பொருளாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர் ஏதாவது கொடுக்குறோம், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக ட்ராவல் பண்ணுவோன்னு. ஏங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு போனவங்கள 2 மணி நேரத்துக்கு மேலே காக்க வச்சாருங்க அவர். சிவி சண்முகத்தையும் இன்னொரு தலைவரையும், திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன். 2 மணி நேரம் காக்க வச்சு பதிலே சொல்லலாங்க. என்ன ஆணவம் உங்களுக்கு? கட்சிக்குள்ளே என்ன பவர்னு தெரியும், ஆனாலும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார். சொந்த கட்சி, தன்னை ஆளாகிய கட்சி, எம்ஜிஆருடைய வீடு, அந்த அலுவலகமாக கொடுத்த இடம், அதை போய் அடிச்சுன்னு இருக்குனார். நடந்ததா இல்லையா? அவங்கள யாரையுமே கைது பண்ணல. ஏன்? ஆளுங்கட்சி ஆதரவு இருந்தது. அப்புறம் அறிக்கை அது இதுன்னு விட்டா பிறகு பேருக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க. கரெக்டாக? அப்போ இவர் யாருக்கு சாதகமாக எதை போய் பண்ணார்? உங்கள் கூட எத்தனை பேர் இருக்காங்க? 3 எம்எல்ஏ, 2-3 இது, அவ்வளோதான். அதுலேயும் கொஞ்சம் பேர் வெளியில் வந்துட்டார். மைத்ரேயன் வெளியில் வந்துட்டார், டிஎம்கே போயிட்டார். அன்வர் ராஜா போயிட்டார். அன்வர் ராஜா இங்கே தான் இருந்தார், ஏடிஎம்கேல. அன்வர் ராஜா இங்கே வந்துட்டார், அப்புறம் ஏடிஎம்கேலேருந்து அங்கே போயிட்டார், டிஎம்கே போயிட்டார். அப்போ இவ்வளோ தான் அவங்க லெவலு. நம்ம பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே இப்படி தான். நீங்கள் பாருங்கள், கேள்விலாம், சார் செங்கோட்டையும் போயிட்டார் என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார், சார் செங்கோட்டையும் போயிட்டார் என்ன சார் ஆகும்? 200 ஓட்டு போயிடும் சார். ஓபிஎஸ் கூட ஒரு 100 ஓட்டு போகும், அவ்வளோதான். இதெல்லாம் இயக்கங்க. என்டிஏ ஒரு அணி, டிஎம்கே ஒரு அணி, தேர்தல். அப்போ இந்த 3 அணியில் யார் ஓட்டை யார் பிரித்து யாரை கால வர போகிறாங்க, இதுதான் தேர்தல். அதில் நீங்கள் பெரிய அணி தான் உங்களுக்கு ஜெயிக்கும். அவங்க வந்து ஒரு 80,000 ஓட்டு வாங்குறாங்க, இவங்க ஒரு 70,000 ஓட்டு, தாவேக்கா ஒரு 40,000 ஓட்டுன்னா இவர் பிரிக்கிற ஓட்டு யாரை பாதிக்கும்? அவ்வளோதான். இதில் போய் இன்னும் 200 ஓட்டு 300 ஓட்டெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக எடுத்து பேசியிருந்தா என்ன காரணம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும். டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி இல்லைங்கிற சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அது மாறுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இருக்கிற சூழலில் ஏடிஎம்கேவை சார்ந்த செகண்ட் லைன் லீடர்ஸ் ஓப்பனாகவே டிவிகேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி அவர்கள், சின்னையா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பழனிசாமி அவர்கள் மாத்திரம் வந்து அமைதி காக்குறாரு. ஒரு கட்டத்தில் அவர் அவ்வளோ ஆர்வத்தோட கை நீட்டி வரவேற்றாரு. இப்போ இன்னமும் அவர் அமைதியை வந்து எப்படி எடுத்துக்கிறது? நான் சொன்னேன்ல, கரூருக்கு முன் கரூருக்கு பின். கரூருக்கு முன்னே அங்கிள்னு சீனு போட்டிருந்தாங்களா? அந்த கரூர் அந்த 1 மாதம் இருக்குல்ல, இவருடைய வனவாசம், இவர் துக்கம் தானே அனுபவிச்சிட்டாரு. அந்த மாதம் பயந்து போய் அவர்கள் தெரிச்சு ஓடி இவர் என்டிஏவை கான்டாக்ட் பண்ணுறாரு. எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், இவர்கள் போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்காக பேசுகிறீங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்க. அப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்டிஏ, ஏடிஎம்கே இல்லை, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2-3 சுற்று போகுது. அப்போல்லாம் வந்து இவர் போட்டு அடித்த அடியில், இவர் டிஎம்கே போட்டு அடித்த அடியில் அன்றைக்கி ஆபத் பாந்தவனா குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கி காலையில் அவர் கொடுத்த பேட்டி,
தாவேகா அந்த பேட்டியே இவர்களை திருப்பி போட்டு இவர்களுக்கு ஒரு பயத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு கையை பிடிச்ச மாதிரி ஒரு தைரியம் வந்தோன்னா தாவேகா தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே அவ்வளோ மரியாதை, நமக்காக இது பண்ணுறாருன்னு தன்னெழுச்சியாக கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ அவர்கள் எல்லாம் இப்போவும் சொல்கிறாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிற பல மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் ஏடிஎம் கூட சேரணுன்ற மைண்ட் செட்டில் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா நிர்வாகிகள் பலரும் ஏடிஎம் கூட போகிறோம், ஏடிஎம் கூட சேர்றோம், சேர்ந்தால் தான் நல்லதுன்ற மைண்ட் செட்டில் தான் இயங்குறாங்க. கட்சியை ஏன்னா அவனுக்கு நடைமுறையில் தெரியும், நம்மளை போய் வேட்பாளரை போட்டால் நம்மள்ட்ட என்ன காசு இருக்குது, என்ன நிற்க முடியும். இதே அங்கே போயிட்டா ஒரு 40 எம்எல்ஏ, நம்மளுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடச்சதுன்னா அப்போ இந்த எண்ணம் ஒரு பக்கம். அப்போ தன்னெழுச்சியாக தொண்டர்கள் மத்தியிலையும் நம்ம அப்படி போனால் தான் கரெக்டுன்னு. ஒருத்தர் கூட அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்கள் தலைவர் தான் அடுத்த முதலமைச்சர்லாம் பேசவே இல்லை. இவர்களும் பயந்து போய் கிடந்தாங்க, பேச்சுவார்த்தைக்கு ரெடின்னாங்க. எனக்கு இந்த எம்ப்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து பாசிச கட்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலாங்க. ஜெயலலிதா சேர்ந்துருக்காங்க, கலைஞர் சேர்ந்துருக்காரு, அதுக்கு பிறகு அவங்க அரசியல் வாழ்வுனா முடிஞ்சா போச்சு, முன்னிலும் நல்லா தான் இருந்திருக்காங்க, அதனால் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்படி தான் வந்து போச்சு பேச்சுவார்த்தை. கரெக்டாக அது முடிஞ்சு சிபிஐ விசாரணைன்னு வந்துச்சு இல்லை, முடிஞ்சோன்னே நிந்தினாங்க. நாங்கள் தான் டிவிகே டிஎம்கே இப்படின்னு. அதுக்கு காரணம் கூட இருக்கிற அந்த ஸ்லீப்பர் செல். நான் தான் சொல்கிறேன்னே, அந்த கட்சியே வினோதமான கட்சி. ஒரு நாளைக்கு நீங்கள் கேஎஸ்ஆர் ஏன் வரலன்னு கூட இவர் கேட்க மாட்டார். இவங்க காளியம்மாள் வந்து பார்த்தாங்களே என்ன ஆனாங்கன்னு கேட்க மாட்டார். அவங்க சொல்கிறது தான் ஃபீட்பேக்கு. யார் புஷி ஆனது. அப்போ என்னன்னா, தலைவரை நம்ம தான் தனியாக நிற்கிறோம். இன்றைக்கி தான் பார்த்தேன், windy.comல பார்த்தேன், இன்றைக்கி வானிலை அறிக்கை பிரகாரம் நமக்கு 32% வந்துச்சு தலைவரை ஓட்டு. இப்படியே உருட்டுறது. அப்போ இவர் அதை நம்பிக்கிட்டு இது பண்ணுறது. இது ஒரு பக்கம் போகுது. இல்லாட்டி தலைவரை இப்படி இழுக்கலாம் அப்படி இழுக்கலான்னு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்போ வேணாலும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்ற இது இருக்குது. அதனால தான் இவர் அமைதி காக்குறாரா? அதனால தான் அமைதி காக்குறாரு. அதுக்காக உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும்? அண்ணன் ஜெயக்குமார்லாம் பார்த்துக்குவாரு, 2 மிதி முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பாணியில் அடிக்கிறாங்க. சரி, இது ஒரு பெரிய கட்ட ஒரு அவமதிப்பு. ஒரு பெரிய அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு அவங்க அவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்க, சட்டமன்றத்தில் ஆதரவாக பேசியிருக்காங்க. ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு பேசிக் கர்ட்டசி கூட இல்லாமல் தான் டிவிகேவோட தலைமை நடந்துக்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்து சேருவாங்கன்ற எதிர்பார்ப்பில் அமைதியாக இருக்கிறதுங்கிறது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு கலைஞர் சொன்னாங்க. அதெல்லாம் ராஜதந்திரம். கலைஞருக்கு புரிஞ்சது. ஜெயலலிதாவை அடிக்கணும்னா விஜயகாந்த் உள்ள கொண்டு வரணும். எப்பா என்னப்பா எனக்கு துணை முதல்வர் கூடன்னு கேட்டார் விஜயகாந்த். 45 சீட்டு தர்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா முதல்லன்னாரு. கலைஞருக்கு தெரியும் நம்ம வந்து விஜயகாந்த் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அவங்க மக்கள் நல கூட்டணியை வெளியில் அடித்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம காங்கிரஸே இழந்துட்டோம், இப்போ தான் இழுத்து பிடிச்சிருக்கோம். காங்கிரஸை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு பண்ணார் தெரியுமா ஸ்டாலின். ஜி.கே. வாசனை கூப்பிட்டு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி போனவுடனே கலைஞர் தங்கப்பாவில் வர சொல்லி சைன் பண்ணி காங்கிரஸோட கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. ஸ்டாலினுக்கு எதிராக தான் அறிவிச்சார். இங்கே தான் கோட்டை விட்டார் கலைஞர். ஆனால் விஜயகாந்த் பேசிக்கிட்டு இருக்கிறத தான் அவர் சொன்னார், பழம் நழுவி பாலில் விழுந்தது. அன்னைக்கு விஜயகாந்த் இந்த சைடு வந்திருந்தா விஜயகாந்த் ஒரு 40 எம்எல்ஏ, கலைஞர் முதல்வர். கலைஞருக்கு பிறகு நீங்கள் முதல்வர். ஆனால் இவர்கள் ஆணவத்தோடைய உச்சத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கு யதார்த்தம் தெரியல. சைக்கிள் ஓட்டுறோம், கலர் பனின் போட்டிருக்கோம், வெளியிலேருந்து வாங்கிட்டு இந்த டீயை அந்த டீ கட்டில் கொடுத்தா மாதிரி குடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஜெயலலிதா ரொம்ப அமைதியாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? கலைஞர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவீங்களா? ராஜதந்திரம். ஏங்க 2011 நேரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க, KN நேரு. கலைஞர் வந்து அவர் பார்க்க வராரு, எப்படி இருக்குது தொகுதியில் அங்கே மாவட்டம்லாம். தலைவரே மாவட்டம் ஃபுல்லாக நம்ம தான் தலைவரை, பெருவெற்றி தலைவர்னு. இங்கே வா, ரிப்போர்ட் வந்துடுச்சு, 23 தொகுதி, 20க்கும் குறைவான தொகுதி இல்லை கொஞ்சம் கூட, அவ்வளோதான். அதனால் ஓன் தொகுதியை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னாரு KN பேட்டி. ஏன்னா யதார்த்தத்தை ஏற்றுக்கிறவன் தான் தலைவன். ஓகே, அது கலைஞ்சிட்டு இருந்தது, ஜெயலலிதாட்ட இருந்தது. 2 பேரும் சளைக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. இங்கே நான் முதலமைச்சர் ஆகல, எதுவும் பிரச்சனை இருக்கா? தலைவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த டேட்டு என்ன டைம் தான். இல்லை போன மாதம்லாம் ஒரு மாதிரி இருந்தது, அது போன மாதம் தலைவரை அப்படின்னு மறுபடியும் மாதிரி உட்காந்துருக்காங்க. அதனால தான் அவர் என்ன பார்க்குறாரு, வெற்றி கருப்பாக பயங்கரமாகறான், பெருவெற்றி பயங்கரமாக கருப்பாகிறான். கருப்பாக பயங்கரமாக இருக்குது வேணுமா, பயங்கரமாக கருப்பாக இருக்கிறது வேணுமா? நீ வந்தால் பெருவெற்றி, நீயும் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன்.
நீ வரலைன்னா போ, நீ பிரிக்கிற ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம். இதுதான் நடக்க போகுது. இது வந்து கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள்லாம் கேட்டால் தெரியும். இவர்கள் இந்த டீம் ஒன்று இருக்குல்ல, டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அது எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணுது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு அவர்களும் அந்த மூடில் இருக்கிறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் பார்ப்போம். நன்றி சார், அருமையான தகவல்கள் சொன்னீங்க. நன்றி.